எப்படி இருப்பான் அப்படின்றது ஒரு புதுசா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பையன் என்னென்ன காமெடி டைமிங் இஸ் அமேசிங். ரைட்டிங் நல்லா பண்ணியிருக்காங்க. டெலிவரி கிளாஸ்ல இருக்கவங்க வந்து ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்றாங்க, அவங்க எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, அது எல்லாத்தையும் அவங்க கேட்குறாங்க. அந்த ஸ்ட்ரகிள் மியூசிக் இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு அந்த பாட்டுக்கோசம் தான் நான் படத்துக்கே வந்தேன். அந்த பாட்டு இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ blockbuster movies, அதுவும் 1+, 2+, 3+, multi+ languagesலயா? Exclusive movies, brand new web series, இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ் இல்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இதுல எல்லாமே பிளஸ். படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா காமெடியாக போச்சு. ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து எப்படி லைஃப்பில் இருப்பான் அப்படின்றது வந்து நல்லா தெளிவாக காட்டியிருந்தாங்க. நல்ல ரெஸ்பான்ஸு, எல்லோரும் கண்டிப்பாக பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா என்ஜாய் பண்ணோம். நல்லா எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. நிறைய பேரை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்த்தனால ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதான் ஒரு பையன் வந்து லைஃப்பில் எப்படி இருப்பான் அப்படின்றது ஒரு புதுசாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பையன் என்னென்ன கஷ்டப்படுவான், கடன் வாங்கி திடீர்னு அவனுக்கு வேலை போயிடுது. ஸோ அந்த ட்ரெய்லர்லேயே சொல்லியிருப்பாங்க. அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக்ஸோடு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து எப்படி செகண்ட் ஆஃப் சீரியஸாக இருந்துச்சோ அந்த மாதிரி இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் கிளைமேக்ஸில் வந்து நல்லா காமெடியாக கொண்டு போனாங்க. சூப்பராக இருந்துச்சு. நல்லா எல்லாரும் நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அமேசிங் மூவி. லாஃப் ரைட். பார்த்தாலே காமெடி டைமிங் இஸ் கிரேட். ஸ்கிரிப்ட் வாஸ் அமேசிங். அவங்க லீட் வாஸ் மைண்ட் ப்ளோயிங். ஆக்டிங் வாஸ் அமேசிங். மெயின்லி ரைட்டிங். ஒரு நல்ல மூவி ஸ்கிரிப்டாக இருக்கிற மூவி பார்க்குறது இஸ் லிட்டில் ஹார்ட். அமேசிங். மணிகண்டன் வாஸ் ஒன் மேன் ஆர்மி. ஹி carried entire movie. Everybody acted well, but it is a blockbuster for sure. Everybody should watch this movie. Humor, comedy timing is amazing. Writing நல்லா பண்ணியிருக்காங்க. டெலிவரி நல்லா இருக்கு. ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. You should definitely watch it. நல்லா இருந்துச்சுங்க ப்ரோ. படம் எல்லாமே இந்த படத்தில் எல்லாமே ரெஸ்பான்ஸுமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே ரொம்ப கனெக்டிவிட்டியாக இருந்துச்சு. ஃபேமிலி வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா படம். எல்லாருமே வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. நல்லா காமெடியாக இருந்துச்சு. ரொம்ப சிரிப்பு சத்தத்தோட ரொம்ப நாள் கழிச்சு ஒரு படம் பார்த்தா இப்படி இருக்கும். அந்த படம் இப்போ இந்த படம் பார்க்கும்போது இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதுக்குள்ளேயே படம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு இருந்துச்சு. ஆமாம், அஃப்கோர்ஸ் நாங்களுமே மிடில் கிளாஸ் தானே. அதனால அப்படியே பக்கத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம லைஃபே பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. ப்ரோ படம் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. ஃபுல் என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி மூவி தான். அதனால் எல்லாருமே வந்து பார்க்கலாம். நம்ம யங் ஜென்ரேஷனுக்கும் சரி, பெரியவங்களுக்கும் சரி, யாருனாலும் வந்து பார்க்கலாம். ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் இல்லை, செகண்ட் ஹாஃப்மே ரெண்டுமே ஃபுல் காமெடி தான். நம்ம வந்து ஃபுல் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரோ. அதான் ஒரு ஃபேமிலியை ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்க வந்து ஒரு ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறாங்க, அவங்க எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க, அது எல்லாத்தையும் அவங்க கேட்குறாங்க. அந்த ஸ்ட்ரகிள்ஸ் வந்து நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஒரு லோன் வாங்கியிருக்கோமோ அந்த மாதிரி சும்மா நம்மளோட ஸ்ட்ரகிள்ஸ் தான். அது ஃபுல் ஸ்ட்ரகிள்ஸே நம்ம எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணி வரோம் அதுதான் காமிக்கிறாங்க. நீங்கள் எல்லாரும் பார்க்கலாம் ப்ரோ. ரொம்ப எமோஷ்னலாக முடிஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் எல்லாருமே பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. இது குடும்பஸ்தன் படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா இது ஒரு யதார்த்தமான ஒரு படம். மணிகண்டன் அப்போ தான் கல்யாணம் ஆகிட்டு குடும்பஸ்தன் ஆகிறாரு. அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வந்து குரு சோமசுந்தரம். அவர் ஒரு நல்ல பொசிஷனில் இருப்பார். ஸோ அவருக்கு முன்னாடி வந்து கெத்த காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு குடும்பத்தினால என்னென்ன பிரச்சனை சந்திப்பாங்க அது எல்லாத்தையும் வந்து இந்த படத்தில் வந்து யதார்த்தமாக சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸோட ரொம்ப ஒரு நல்ல ஒரு கருத்தெல்லாம் சொல்லி படத்தை முடிச்சிருக்காங்க. படம் ஃபுல் அண்ட் ஃபுல் டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் நிறைய டார்க் ஹியூமர் ஒர்க் அவுட் ஆகல. ஒரு சில மாத்திரம் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்டிங் இவர் வேறு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு. மணிகண்டன் வந்து ரொம்ப சூப்பராக வேறு ரேஞ்சில் நடிச்சிருக்காரு.
அவருக்கு போட்டி போட்டு குரு சோமசுந்தரம் அவரும் பின்னி படம் எடுத்துட்டாரு. இவங்க 2 பேரோட ஆக்டிங்கே வந்து இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து பார்க்குறதுக்காக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். மியூசிக் எல்லாம் ஓகேங்க, மியூசிக் ஓகே, சினிமாட்டோகிராஃபி ஓகே, டெக்னிக்கலாக எல்லா டிபார்ட்மெண்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கக்கூடிய ஒரு படம். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. புரியல, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படம் ஃபுல்லாகவே காமெடி தான் ப்ரோ. இங்கே அங்கே அப்படிலாம் இல்லை, படம் ஃபுல்லாக லேக் இல்லாமல் நல்லா இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு படம். ஒரு போர் இல்லாமல் ஒரு 2.5 hours டைம் போனது பெருசாக தெரியல, நல்லா இருந்துச்சு. மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. படத்தில் மெசேஜ் தான் ப்ரோ, ஒரு மிடில் கிளாஸ் பையனா முன்னேறதுக்கு அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறான், நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், மற்றவங்க நம்மளை பற்றி எப்படி பேசுகிறாங்க, கூட இருந்தே நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களே எப்படிலாம் பேசுகிறாங்க, அதை பற்றி நல்லா சொல்ல வராங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கனெக்ட் ஆகும், அது நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அவர் சூப்பராக நடிச்சு, 2 பேருமே செம்மையாக நடிச்சிருந்தாங்க. அவங்கள மணிகண்டன் வந்து அவர் வாழ்ந்திருக்காருன்னு தான் சொல்லணும், பயங்கரமாக பண்ணியிருந்தாரு. படத்தை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அவர் வந்து அப்படியே நம்ம அவராகவே கனெக்ட் ஆகிட்டோம், அவ்வளோதான். அப்படியே ஃபுல் படமும் போயிடுச்சு. அவர் வந்து மாமா ரோலில் வந்தார், சூப்பராக இருந்தது. அவருக்கு ஆக்சுவலாக இன்னொரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு போல், அந்த படமும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுவும் நல்லா இருந்துச்சு. மியூசிக் இந்த பாட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 0 பேலன்ஸ் ஹீரோ, அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அந்த பாட்டு வந்து அந்த பாட்டுக்கோசம் தான் நான் படத்துக்கே வந்தேன். அந்த பாட்டில் ஒரு இதுவாக தான், பட் அது எனக்கு படம் ஃபுல்லாக இன்ஸ்பயர் ஆயிடுச்சு. அப்படியே நம்ம லைஃப், நம்ம கூட இருக்கவங்களாம் வளர்ந்து வரவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்க்குறோம். அதே மாதிரி இவரோட லைஃப்பும் ரொம்ப கஷ்டப்பட்டு லைஃப்பில் வந்து எவ்வளோ முன்னேறாங்க. அதாவது ஒருத்தரோட ரிலேஷனும் நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் சொல்ல வராங்க கடைசியாக நம்மளுக்கு. அதுதான் படத்தை தாண்டி காசு இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு மற்றவங்களோட ரிலேஷன் எவ்வளோ முக்கியம், அவங்க நம்மளுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் தராங்க, அவங்க நம்மளுக்காக எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத மெயினாக சொல்ல வராங்க. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT பிளஸ், இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.